பேரூராட்சியை சுற்றி கொண்டு ஓடும் அழகிய சரவங்கா ஆற்றில் ஓமலூர் நகரின் ஒட்டுமொத்த குப்பையையும் கொட்டப்பட்டு தண்ணீர் ஓடிய ஆற்றை குப்பையை ஆறாக மாற்றப்பட்டுள்ளது. தற்போது மழைக்காலம் நெருங்குவதால் பெய்யும் மழை ஆற்றில் ஓடினால் ஆறு முழுவதும் குப்பைகளை அடித்துச் சென்று ஆற்றில் நிலையிலும் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதை தடுக்க வேண்டும் என்பது சரபங்கா வடிநில விவசாயிகள் கோரிக்கையாக உள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சியில் உள்ள 15 வார்டுகளில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். ஓமலூர் நகர் பல்வேறு பெருநகரங்கள் மற்றும் கிராமங்களின் இனிப்பு நகராக உள்ளது. அதனால் தினமும் 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் நகருக்கு வந்து செல்கின்றனர். மேலும் ஓமலூரில் தினசரி காய்கறி சந்தைகள், வணிக நிறுவனங்கள், நூற்றுக்கணக்கான நடைபாதை கடைகள், கால்நடை சந்தை, இறைச்சி கடைகள் என அதிக அளவில் உள்ளது. அதனால் ஓமலூர் நகரில் தினமும் சுமார் 10 டன் குப்பைகள் சேகரமாகிறது. ஓமலூர் பேரூராட்சியில் பணியாற்றும் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தினமும் அதிகாலை 5 மணியில் இருந்து காலை 10 மணி வரை குப்பைகளை சேகரித்து வாகனங்களில் கொண்டு சென்று குப்பையை கிடங்கில் குப்பைகளை கொட்டி வருகின்றனர். இதற்காக ஓமலூர் 12வது வார்டு பகுதியில் சரபங்கா ஆற்றின் ஓரத்தில் குப்பை கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு குப்பைகளை கொட்டி தரம் பிரிக்கும் பணிகளை செய்து வருகின்றனர். ஓமலூர் பேரூராட்சி குப்பை கிடங்கில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. அதனால் குப்பை கிடங்கு குப்பை மேடாக மாறியது. தொடர்ந்து சேகரிப்பதும் குப்பைகளை கொட்ட வழியில்லாத நிலையில் அருகில் உள்ள சரபங்கா ஆற்றங்கரையில் குப்பைகளை கொட்டி அவ்வப்போது எரித்து வரப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திடக்கழிவு மேலாண்மை திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன் மூலம் மக்கும் குப்பை, மக்காத குப்பைகளை தரம் பிரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மக்கும் குப்பைகளை உரமாக்கவும், மக்காத குப்பைகளை மறு பயன்பாட்டிற்கு தயார் செய்ய அனுப்பவும். உயிர்மை செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் லிங்கானந்த் உடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா.